ஸ்ட்ரோக் பேஷனுக்கு லெக் ஃபுல்லா டைட்னஸா இருக்கனால நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. லெக்ல ஃபுல்லா டைட்னஸ் இருக்கிறது ஷூட் டு ஸ்டாண்ட் இண்டிபெண்டன்ட்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ப்ராப்பரான நல்ல ஒரு வெயிட் பேரிங் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூரோ ரிகப் பண்ணணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை ஒரு குவாட்ரிபோட பொசிஷன் வச்சுட்டு ஆஃப்டர் லெக்கை ஹிப் அப்டக்ஷன் அடக்ஷன் பண்ண சொல்லணும். இனிஷியலாக தெரப்பி சப்போர்ட் வேணும், ப்ரொவஷன் அவங்களே பண்ணுவாங்க. அது ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் குவாட்ரிபோட பொசிஷன்ல ஹிப் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணும். இனிஷியலாக தெரப்பி சப்போர்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ரொவஷன் அவங்களே பண்ணிக்குவாங்க. ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் நீலிங் பொசிஷன் வர வச்சுட்டு ஆஃப்டர் லெக்கை பொறுமையா நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஹிப் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லணும். தெரப்பி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே 4 எக்ஸசைஸ் பேஷண்ட்டை நீலி ஹிப் த்ரஸ்ட் ஹோல்ட் பண்ண சொல்லுவோம். லூஸ் ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரென்த்னிங் ரொம்ப ரொம்ப நல்லா இம்ப்ரூவ். ஓகேங்களா? இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாவே அவங்களுக்கு டைட்டன்ஸ் நல்லா கம்மி, ஸ்ட்ரென்த்னிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களோட கெயிட் ட்ரைனிங் அவங்க நடக்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். ஸ்ட்ரோக் பேஷனுக்கு இந்த மாதிரி லெக் ரிகவரி எக்ஸசைஸ் வேணும்னா நீங்க ஸ்ட்ரோக்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்பர்ட்டுகளும் உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.